என் பேர் கலைச்செல்வி. எனக்கு வயசு 62 ஆகுது. 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி லைட்டாக ப்ளீடிங் ஆச்சு. மதுரையில் காமிச்சோம். அவங்க யூட்ரஸ் வாயில மட்டும் பயாப்சி எடுத்துட்டு நல்லாயிருக்கு, கேன்சர் அறிகுறியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பையன் கூட துபாயில் இருக்கனால அங்கே போயிட்டேன். அங்கே போனால் இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி பழையபடி லைட்டாக ப்ளீடிங் ஆச்சு. அவங்க வந்து பார்த்துட்டு யூட்ரஸ்குள்ளே பயாப்சி எடுக்கணுன்ட்டாங்க. அதனால் இங்கே சென்னை வந்தோம். எங்கள் அம்மாவுக்கு வந்து 2000 வருஷத்தில் வயிற்றுல கேன்சர் இருந்தது. அப்போ வந்து சுப்பிரமணியன் டாக்டர் தான் நல்லா பார்த்தாரு. அம்மாவுக்குலாம் 4th ஸ்டேஜ். பிழைக்கவே முடியாதுன்னாங்க. இங்கே தான் சுப்பிரமணியன் டாக்டர் தான் பார்த்து 20 வருஷம் இருந்தாங்க அது பிறகு. அதனால தான் சரி இங்கேயே பார்த்துருவோன்னு சொல்லிட்டு தங்கச்சி பையன் எல்லோரும் இந்த ஆஸ்பத்திரியில் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்தோம். பார்த்துட்டு இவங்க வந்து எல்லாம் நல்லா பார்த்தாங்க. பார்த்துட்டு பெட் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகலை. அதனால் உடனே யூட்ரஸை எடுத்துடலாம். டாக்டர் வந்து நான் வந்து நித்யா பேஷண்ட்டு. அவங்க தான் டாக்டர் வெங்கடாசலத்தை சொன்னாங்க. அவங்க சர்ஜன் டாக்டரை பார்த்தா அவர் நல்லா பேசினார். 1 மணி நேரம் நல்லா தைரியமாக ஒன்றுமே இல்லை, ரோபோட்டிக் சர்ஜரி பண்ணுவோம் அப்படின்னாங்க. ரோபோட்டிக் சர்ஜரி பண்ண பிறகு மறுநாளே நல்லா ஆயிட்டேன். நான் மறுநாளே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். மறுநாளே நடக்க வச்சுட்டாங்க. எல்லாமே பண்ணிட்டாங்க. எல்லாம் கேர் எடுத்து பண்ணாங்க. இது மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும். நல்ல ஆஸ்பத்திரின்ற ஒரு தைரியத்துலேயே நான் நல்லா எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிட்டேன். அந்த கான்ஃபிடென்ஸ்லேயே இப்போ நான் நல்லா இருக்கேன். நிறையா லேடிஸ் வந்து ரொம்ப செலவாயிரும், நம்ம இதாயிரும் பயந்துக்கிட்டே யாருமே முக்கால்வாசி இந்த யூட்ரஸ் பிரஸ்ட்டில் வர்றதுனால அது சொல்கிறதுக்கு முதல்ல நிறைய பேர் வெட்கப்பட்டுக்கிட்டே சொல்ல மாட்டாங்க. அது வந்து அப்புறம் பெருசாக போய் 4th ஸ்டேஜில் போய் அப்புறம் காப்பாற்ற முடியாமல் போய் வலி வேதனையை நம்ம தான் அனுபவிச்சுட்ருக்கணும். அதனால் ஃபஸ்ட்டே வந்ததுனால இப்போ சீக்கிரம் க்யூர் ஆகிட்டேன். அதனால் எல்லாருக்குமே என்ன மிஸ்டேக் இருந்தாலும் உடனே வீட்டில் எல்லாத்தையும் சொல்லுங்கள். சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருவீங்க.